ஏய் சாப்பிட்றா மச்சான். நீ சாப்பிடாதனால தானே மயக்கம் போட்டு விழுந்திருக்க. இப்படி சாப்பிடாம உன்னையே வருத்திக்கிறதுனால மித்ராவுக்கு ஒரு லாஸும் இல்லை. ப்ளீஸ் சாப்பிட்றா. இந்த ஒரு வாய் சாப்பிட்றா. செத்து போகணும்னு நினைக்கிறேடா மயிறு. அப்படி போயிட்டா கூட நிம்மதியாக இருந்திருக்கும் போலடா. அவ இல்லாம என்னால் ஒன்றும் முடியலடா. இந்த வீட்டில் எங்கே திரும்பினாலும் அவ ஞாபகமாகவே இருக்கு. என்னை விட்டு போக அவளுக்கு எப்படி மச்சான் மனசு வந்துச்சு? நான் அப்படி என்னடா பண்ண? அர்ஜுன், நம்ம என்ன பண்ணுங்கிறத யோசிச்சா நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத மறந்துடுவோம்டா. மூவான் அவரை தான் ஒரே வழின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் மூவான்னு ஒரு வார்த்தையே இல்லைடா. நமக்கு கஷ்டம் கொடுக்குற, அதை நினச்சாலே அள வைக்கிற ஒரு சில மெமரிஸ் கூட வாழ பழக்கிறதாண்டா ஒரே வழி. வாழ பழக்கோடா. இப்படியே இருந்துராதரா. எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்லை மச்சான். என்னை அனாதையா விட்டுறாத. டேப்லெட் போடணும். நான் போய் பிரெட்ல ஜாம் போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சமா சாப்பிடு. அர்ஜுன், எப்போ வர சொன்னா எப்போ வர? ஏன் என்னாச்சு? என்னாச்சா? நம்ம வெளியில போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ஓ, என்னவோ? மறந்துட்டேன் மித்ரா. என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? நான் எவ்ளோ ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஹே, நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல, விட. என் ஃபீலிங்ஸை இவ்ளோதான் ரெஸ்பெக்ட் பண்ணுவியா அர்ஜுன்? நான் உன்னை நம்பி தானடா வந்தேன். நானா உன்னை வெளியில கூட்டிட்டு போன்னு கேட்டேன். நீ தானே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. வீட்லயே தனியா இருந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வாசல பார்த்து நீ எப்ப வருவேன்னு பார்த்துட்டு இருக்க. ஏன்டா அப்படி பண்ற? என்ன மித்ரா இதெல்லாம்? குழந்தை மாதிரி. நான் என்ன ஊர் போய்கிட்டே வரேன்? வேலைக்கு போயிட்டு வரேன்டி. அவனுக்கு தான் எனக்கு சாவடிக்கலாம், நீ என்ன சாவடிக்கிற? என்ன போய் டீ போட்டு கொண்டு வா, எனக்கு தலைவலிக்குது. எதுக்கடி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? எனக்கு தலைவலிக்குதுடி. கேட்டுச்சா? போ. உள்ள டிஃபன் பாக்ஸ் இருக்கும், எடுத்துக்க. அம்மா மித்ரா, நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா?
மித்ரா, ம். உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? நிறைய இருக்கே, ஏன் கேக்குற? நீ சொன்னீன்னா ஒன்று ஒன்றா நிறைவேற்றுவேன். என்னோட ஆசை எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது அர்ஜுனே. உன் கூட லாங் டிரைவ் போகணும், மலையில ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இப்படி முக்காவாசி உன் கூட தான் இருக்கும். ஸோ அதனாலேயே அதெல்லாம் நிறைவேறிடும்னு எனக்கு தெரியும். ஆனா யாருனாலையும் நிறைவேற்ற முடியாத ஆசை ஒன்று இருக்கு. என்ன? என் அம்மா. நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க நினைப்பே எனக்கு வரக்கூடாதுன்னு அப்பா அவங்களோட ஒரு போட்டோ கூட வைக்கல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அங்க இங்கன்னு. கடைசி வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. அவங்க குரல் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க மட்டும் இப்போ இருந்திருந்தா உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன், உன்னை கூட்டிட்டு போய் காட்டியிருப்பேன். எல்லாம் மாறி இருக்கும். என்னோட நிறைவேறாத ஆசையே என்னோட அம்மா தான் அர்ஜுன். உன்னோட ஆசை நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும் உனக்காக நான் அதை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு உன் அம்மாவோட பர்த்டே மித்ரா. அவங்களோட முகத்தை உனக்கு காட்டணும்னு நினச்சேன். இன்னைக்கு அவங்களோட மெமரிஸ் மட்டும்தான் உன் மனசு ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். ஏய் இரு இரு. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கணும். அம்மா இல்லைன்னு நீ எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது. உன் சிரிப்பிலையும் உன் சந்தோஷத்திலையும் எப்பவும் அம்மா இருப்பேன். சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன்கிட்ட கொடுப்பேன். ப்ராமிஸ். மித்ரா, கதவை திறடி. முடியாது. டெய்லியும் லேட்டா வரல, இன்னைக்கு என்னால கதவை திறக்க முடியாது. ஏய், நான் என்னடி பண்றது? என்னோட வேலை அப்படி. பொல்லாத வேலை. ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி 4 வெட்டி பசங்களை கூட சேர்த்திட்டு ஊர் சுத்திட்டு டீ குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் வேலையா? சரி, அதெல்லாம் ஒரு வேலை இல்லதான். இப்ப கதவை திறடி. முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே தூங்கு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நான் வெளியே படுத்துட்டேன்னா நீ நைட்டு தூங்கும் போது யாரை கட்டி பிடிச்சுப்ப? புஜ்ஜி இருக்குல்ல, அதை கட்டி பிடிச்சு படுத்துப்பேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு, அந்த புஜ்ஜி கழுத்தை திருப்பி போட போறேன். புஜ்ஜிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஐயோ, நீ அப்புறமா ஆகுடி. இப்ப கதவை திறடி மித்ரா. என் செல்லம்ல இல்ல, என் டார்லிங்ல இல்ல, என் பேபி இல்ல, இல்ல, என் தங்கம் இல்ல, இல்ல, இல்ல. நீ என்ன ஐஸ் வச்சாலும் எவ்ளோ கொஞ்ச நாளும் நான் கதவை திறக்க மாட்டேன். கிளம்பு. போடி. என்ன இவன் நம்மளை வர சொல்லிட்டு வாசல்ல உட்காந்துருக்கான். டேய், என்னடா லாக் ஆயிருக்கு? லேட்டா வந்தேன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. அப்புறம் ஏன்டா என்ன கால் பண்ணி வர சொன்ன? நான் தனியா இருப்பேன்ல. ஆய் வருதுடா. யாரு வந்தாலும் கதவை திறக்க மாட்டாடா.
டேய் எனக்கு ஆய் வருதுடா. மித்ராமா யாரோ தூரமா. மித்ரா, அண்ணன் வந்திருக்கம்மா, கதவை தோறம்மா. என்ன மக்கு நினைச்சிட்டு இருக்கல நீ? பேபி அண்ணா வாய்ஸ் எனக்கு தெரியாதா? இப்போ நீ எதுக்கு முக்குற மாதிரி பேபி அண்ணா வாய்ஸ் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க? நினைக்கிறீங்களா? இல்லம்மா, உண்மையாவே அண்ணன் நம்ம ரொம்ப நேரமா முக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷமா கதவை தோற. அக்கா போயிட்டு வெளியே வந்து அப்படியே நின்னுடுற அதே இடத்துல. ப்ளீஸ் கதவை தோறம்மா. இன்னும் நீ சந்தேகப்பட்டீன்னா வாசல்லையே கோலம் போட்டுருவம்மா. அச்சோ, அம்மா அம்மா. இது என்ன நம்ம பக்கம் திரும்பி இருக்கு? எத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சு? 10. அவனுக்கு 8. எனக்கு 10. நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண? உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல தனியா இருக்கான்னு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா? பேசாம அண்ணன் மாதிரி ஒண்டிக்கட்டையே இருந்துட வேண்டியதானே? இல்ல வெளியில வேற ஏதாச்சும் பொண்ணை செட் பண்ணி வச்சிருக்கியா? என்னடி பேச்சு பேசுற? அப்படிலாம் இல்லடி தங்கமே. கொஞ்சம் தள்ளி உட்கார்றீங்களா ப்ளீஸ்? ஐயோ, என்ன புள்ளிங்க திரும்ப கதவு தட்டுறானுங்க. என்ன பண்றது? போயிட்டு வந்துருவோம். ஓ, பால்கோவாவா? சரிதான். ஆஹா, பால்கோவானா இதல்லவா பால்கோவா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? அர்ஜுனே, நான் பேசினதுக்கு கோச்சுக்கிட்டியா? ஆமா. ஏன்? ஐயா, நான் சும்மா சொன்னேன் அர்ஜுனே. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ, அர்ஜுனே, பால்கோவாவா சாப்பிடுற? பார்த்தா எப்படி தெரியுது? பால்கோவா மாதிரி தான் தெரியுது. தெரியுதுல? அதான் கேட்டேன். பால்கோவா தான். இப்படி ஒண்டியா சாப்பிடுறியே, வயிறு வலிக்காதா? மித்ரா, அசிங்கமா பண்ணாத. நீ பால்கோவாக்காக தான் இவ்வளவும் பேசுறேன்னு பச்சையா தெரியுது. ஒன்னும் தேவையில்ல. ஹேய், உனக்காக தாண்டி வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஏன் அப்ப குடுக்கல? அது சும்மா கொஞ்ச நேரம் உன்னை வெறுப்பேத்திட்டு குடுக்கலான்னு நினைச்சேன். நல்லா இருக்கா? உனக்கு? எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படிடா சமாதானம் ஆனீங்க? மச்சான், நீ பிபி போயிட்டு வந்தல்லடா, அந்த கேப்ல தான். கேவலம் ஒரு பால்கோவாக்கு சமாதானம் ஆயிட்டாலடா? அதான் மச்சான் பொண்ணுங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் உனக்கு கழுவி ஊத்திட்டு இருந்தா மடியில படுக்க வச்சு பால்கோவா ஊட்டிட்டு இருக்க? அதான் மச்சான் பசங்க. அண்ணா, சாத்திட்டு போறேலா கதவை? ஷிட்.
டேய் அர்ஜுனே, இனிமே லேட்டா வராதடா ப்ளீஸ். என்னால முடியல. இப்படிலாம் இருக்காதுடி. ஒருவேளை நாளைக்கே ஏதாவது எனக்கு ஆச்சுன்னா நீ எப்படி தனியா? அப்படியே வாய் முடிக்கோ. திறந்த என்ன தனியா விட்டு போக என்ன எதுக்குடா கல்யாணம் பண்ண? நீ வீட்டுக்கு லேட்டா வரதே என்னால தாங்க முடியல. இதுல சாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா முதல்ல என்ன கொன்னுடு. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சாகுற அளவுக்குலாம் தைரியம் இல்லப்பா. என்ன கொன்னுட்டு அப்புறமா நீ சாவு. அர்ஜுனே சாரிடா. அர்ஜுன் அர்ஜுன் சாரி அர்ஜுன். அர்ஜுன் இப்போ எதுக்கு நீ அலற? எனக்கு பயமா இருக்குடி. எதுக்குடி என்ன இவ்வளோ லவ் பண்ற? உண்மையிலேயே எனக்கு ஏதாவது ஆச்சுனாலோ இல்லை உங்க அப்பா நம்மளை பிரிச்சிட்டாலோ என்னடி பண்ணுவ? எப்படி இருப்ப? லூசு மாதிரி பேசாத அர்ஜுன். என் அப்பா இல்லை, யார் நினைச்சாலும் என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அர்ஜுன்.